வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, யோகாசன பயிற்சி தொடங்குவதற்கு முன்பாக கடைபிடிக்கக்கூடிய முக்கிய விதிமுறைகளை பார்க்கலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ இல்ல பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. பாயின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பாய் பயன்படுத்த வேண்டாம். மேட்டுன்னு பார்க்கும் பொழுது அது உடம்ப சூடுபடுத்தக்கூடிய ஒரு நிலையாக பார்க்கலாம். மேட்ல நம்ம செய்யும் பொழுது ஒரு சில ஆசனங்கள் ஸ்கிட் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்ப பெட்ஷீட்லயோ பாயிலையோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது சில பயிற்சிகள்ல செய்வதற்கு சற்று கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மேட்டுன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நடைமுறையில கொண்டு வரப்பட்ட ஒரு யுக்தியா பார்க்கலாம். யோகா சென்டர்ஸ்ல இந்த மேட் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெட்ஷீட்டோ பாயோ பயன்படுத்தும் பொழுது அத்தோடைய நிலை என்பது பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். அப்ப மேட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய ஒரு நிலையில இருப்பதனால மேட் பயன்படுத்தப்படுகிறது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம். டீயோ காஃபியோ எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல பயிற்சிகள் செய்வது வேண்டாம். அதே போல சூரிய ஒளி அதிகமா படக்கூடிய ஒரு நிலையில அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்ய வேண்டாம். ஏசி ரூம்ல அமர்ந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்ய வேண்டாம். வெட்ட வெளியில செய்வது என்பது ரொம்ப நல்லது. இதுல பயிற்சிகள் செய்யும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றோம்னா மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அதே போல கைகளை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது. கால்களை மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே விடப்படுகிறது. அந்த நிலையில ஆசனத்துடைய நிலையில சென்ற பிறகு சாதாரண ஒரு மூச்சு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். அதாவது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 10 எண்ணிக்கை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை என்பது செய்யலாம். எடுத்த உடனே நம்ம ரொம்ப ஹார்டா ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நம்மளுடைய உடல்நிலை தகுந்தாற்போல் எந்த ஆசனம் செய்ய முடிகிறதோ அந்த ஆசனத்துல கவனத்தை செலுத்துவது என்பது ரொம்ப நல்லது. கடினமாக இருக்கின்ற ஆசனங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வருவது ரொம்ப நல்லது. உடனே ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். அதே போல மோஷன் ப்ராப்ளம் இருக்க வேண்டாம். வாயு தொல்லை என்பது இருக்க வேண்டாம். இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா திரிபலா பவுடர் எடுத்துக்கலாம். உணவு உண்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் வெது வெதுப்பான நீர்ல இதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளமோ இல்ல கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ இருக்காது. அதே போல ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் பயிற்சி செய்த பிறகு ஆசனங்கள் செய்வது என்பது நல்லது. ஏன்னா சில இடத்துல பிடிப்புகள் ஏற்படலாம். அதை தவிர்ப்பதற்காக அதற்குண்டான வார்ம் அப் எக்சர்சைஸ் செஞ்சுட்டு ஆசனங்கள் செய்வது என்பது ரொம்ப நல்லது. யோகாசன பயிற்சியை பொறுத்த வரைக்கும் யூடியூபை பார்த்தோ இல்ல புக்கை பார்த்தோ இல்ல சார்ட்டை பார்த்தோ மீடியாவை பார்த்தோ செய்வது என்பது தவறான ஒன்று. யோகாசன மருத்துவரோ இல்ல சித்த மருத்துவரோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன யோகா டீச்சரையோ அவர்கள் நேரடி பார்வையில் யோகாசன பயிற்சி என்பது கற்றுக்கொள்வது என்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல பக்க விளைவு என்பது கண்டிப்பா உண்டு. எந்த ஆசனம் யாரு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு என்பது உண்டு மருத்துவ ரீதியாக. இப்ப நீங்க ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி நம்ம பயிற்சிகள் செய்வது என்றால் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தா ஒரு சில பயிற்சிகள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதே போல கன்சீவா இருக்கும் பொழுது ஒரு சில பயிற்சிகள் செய்யலாம், தவறு என்பது கிடையாது. நம்மளுடைய அதாவது ஒரு சில டிசீஸ்க்கு தகுந்தாற்போல் சில பயிற்சிகள் என்பது உண்டு. அதனால இந்த கோட்பாடு என்பது கடைபிடிப்பது என்பது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு வாக்கிங் போறோம், அந்த டைம்ல யோகாசனம் செய்யலாமா? இப்ப காலையில வாக்கிங் போயிட்டு உடனே யோகாசன பயிற்சி என்பது செய்யலாமா? நடைப்பயிற்சி இப்ப காலையில போறீங்கன்னா சென்று வரலாம், தவறு என்பது கிடையாது. நடைப்பயிற்சி சென்று வந்த பிறகு யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். மாலையில நம்ம யோகாசன பயிற்சி என்பது செய்வது நல்லது. இரண்டுமே சேர்த்தாற்போல் செய்வது வேண்டாம். அதே போல ஒரு சிலர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு யோகாசன பயிற்சி செய்யலாமா என்ற ஒரு கேள்வியும் உண்டு. அது போல செய்ய வேண்டாம்.
நீங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற ஒரு நிலையை மட்டும் ஃபாலோ பண்றது நல்லது. இதுல ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுடைய தசைகள் என்பது இறுக்கப்படுகிறது. அதே போல எலும்புகளும் பலப்படுத்தப்படுகிறது. யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது நம்மளுடைய சதைகள் என்பது தளர்வான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல நம்மளுடைய எலும்புகள் என்பது பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கும் யோகாசனத்துல பயிற்சிகள் செய்வதற்கும் பல வேறுபாடுகள் என்பது உண்டு. அதனால இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து செய்ய வேண்டாம். உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்து இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்குவது என்பது ரொம்ப நல்லது. யோகாசன பயிற்சி செய்வதனால் பல நன்மைகள் உண்டு. அதாவது நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதாவது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதே போல இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லது. உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை சீர் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதே போல நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு. இதுல வயது ஆனாலும், அதாவது உதாரணத்துக்கு 75, 80 வயது ஆனாலும் ஒரு சில யோகாசன பயிற்சி என்பது செய்யலாம். தவறு என்பது கிடையாது. அதற்கு தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு பயிற்சிகள் தொடங்கலாம். நம்ம ஒரு ஆசனம் செய்வதென்றால் அதுல எந்தெந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அந்த ஆசனத்துடைய பேர் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆசனம் பேர் வர காரணம் என்ன, யாராரு செய்யணும், யாராரு செய்யக்கூடாது, அதோடைய மருத்துவ குணம் என்ன இருக்கு, ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு, எத்தனை சுற்றுகள் செய்யப்பட வேண்டும், எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும், யாராரு செய்ய வேண்டாம், இதெல்லாம் தெரிந்திருந்தால்தான் ஒரு ஆசனம் என்பது பூர்த்தி அடையும். அதே போல நீங்க ஒரு ஆசனம் லேர்ன் பண்ணும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு அந்த ஆசனம் என்பது நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக பார்க்கலாம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. என்றும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த யோகாசன பயிற்சிக்கு உண்டு. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். நன்றி, வணக்கம்.